தம்பி 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 புது வண்டி மென்ஷன் ஒழுங்கா போ. மகளே பவரை பார்த்தது இல்லையா இப்போ விடுங்க கையை அடிச்சு கையிடுங்க. டேய் 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 வண்டி என்ன என்ன கருப்பா மெயின்ஷன் போட புள்ள நீ எல்லாம் ஆக்டர் ஆகி புடிக்க போறியா? ஏண்டா பார்த்தா கோவில் என்ன பேட் பேட். சாரி மாமா. குளிச்சாங்கிறது என்னன்னு சொல்லிரு. குளிச்சா வந்து எப்படின்னா இப்ப நம்ம வீட்டு சப்பாத்தி தண்ணி ஊத்தி குளிக்கணுமா இல்ல தண்ணி ஊத்தாம குளிச்சா வந்து அதுங்க குளிச்சா இது என்னன்னு பாத்தீங்கன்னா சோயா சாப்ஸ்ங்க. நீங்க வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க புரோட்டீன் எடுத்துப்பாங்கன்னு. இது வந்து புரோட்டீன். ஆனா இப்படி சாப்பிட்டோம்னா புரோட்டீன் இல்ல ஃபேட் கீட் ஹார்ட் அட்டாக் எல்லாம் வரும். இதை நீங்க வெறும் ப்ரோ என்ன பேசோட்டு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க இதை நீங்க அப்படியே சாப்பிட்டீங்கன்னா புரோட்டீன். அண்ட் குளிச்சா என்னன்னு பாத்தீங்கன்னா பஞ்சாபி டிஷ் வந்து சப்பாத்தி அங்க உள்ள மைதா வந்து கொஞ்சம் பிரெட் மாதிரி பெருசா விரிச்சு அதை அப்படியே டவால வச்சு கொடுப்பாங்க ஒரு மாதிரி. அதான் குளிச்சா. நான் சொல்றது புரியல அப்படின்னா யூடியூப்ல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் என்ன நீங்க வந்த அப்போ இந்த சேனல்ல குளிச்சா வராது. வெஜ் யாராவது இருந்தீங்கன்னா சிக்கன் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எது வந்து சாப்பிடுங்க. கொஞ்சம் அந்த ஃபீல் தான் கொடுக்கும். ஆனா சிக்கன் கிடையாது. நான்வெஜ்ல இது சரி வெஜ்ல இது ஒரு சிக்கன் நல்லா இருக்கு. யாரும் வந்து என்ன சொல்றது மும்பை வாழ் தமிழ் மக்கள் யாரும் இருந்தீங்கன்னா நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா கீழே கமெண்ட் பண்ணுவாங்க நான் என்ன சொல்றேன்னு புரியாது. இல்ல கீழே கமெண்ட் பண்ணுவாங்க ஆல்ரெடி போயிட்டோம் நீங்க தான் லேட் அப்படின்னு. எங்க இல்ல மட்டுங்க சர்க்கிள்ல தான் இருக்கு மகேஸ்வரி வித்யான் கிட்ட. மகேஸ்வரி உள்ள மட்டும் இந்த டைம்ல போயிடாதீங்க. ஊர்ல இருந்து அப்படின்னு இருப்பானுங்க உள்ள. அட பேயிலமோ நீ புரோக்கரா நீ நீ அந்த மாதிரி புரோக்கரா நீ. மக்களே இப்ப என் கையில இருக்குது பாத்தீங்கன்னா குல்ச்சா வித் சீஸ் பன்னீர் கீமா. சோ இது பாத்தீங்கன்னா இது கூட நீங்க வந்து ருமாலி ரொட்டி தனியா கிடைக்கும் அது வாங்கி சாப்பிடலாம். பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து இது கூட குல்ச்சா வச்சுதான் சாப்பிடுறாங்க. அண்ட் இதை நீங்க எக்ஸ்ட்ரா கேட்டீங்கன்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா பே. இது கூட குல்ச்சா வச்சு உங்களுக்கு கொடுப்பான். ஸோ நாங்கள் வந்து காம்போவா வாங்கியிருக்கோம். இதில் உங்களுக்கு தனியாக என்னன்னாலும் வாங்கிக்கலாம். ருமாலி ரொட்டி வாங்கிக்கலாம், இல்லை சோயா சாப்ஸ் கூட சாப்பிடலாம். குல்ச்சா வித் சோயா சாப்ஸ் கூட நீங்க சாப்பிடலாம். சூப்பரா இருக்கும். பட் இது எப்படி சாப்பிட்டு உங்களுக்கு சொல்றேன். என்னன்னா ஏன்னா இட்லியோட ஸ்டாஃபா இருக்குண்ணா விடுங்கண்ணா பாத்துக்கோங்க. டேஸ்ட் ஒரு மாதிரி இறங்குது, அப்புறம் அப்படியே மைல்டா போகுது, அப்புறம் இறங்குது. என்ன சொல்ல வர எனக்கு புரியல. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஆனா சிம்பிளா பிரெட் மாதிரி தான் இருக்கு. டயட் எல்லாம் ஃபாலோ பண்றவங்க கண்டிப்பா இந்த ஹோட்டல் பக்கம் வந்துடுவாங்க. நீங்க ஃபாலோ பண்ணினாலும் விட மாட்டாங்க. இல்ல இதே டயலாக 3 வீடியோல சொல்லிருக்கேன். ஆனா கொஞ்சம் சும்மா இருக்கியா மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னா அவ்வளவு சீஸ் அவ்வளவு பட்டர். குல்ச்சா இவ்வளவு சாஃப்டா இருக்கும்னு நான் நீங்க தான் பாக்குறேன். ஒரிஜினல் குல்ச்சா வேணும்னா நீங்க பஞ்சாப் தான் பார்க்கணும். பட் இங்க வந்து குல்ச்சா உண்மைக்கு நம்ம சாஃப்டா தான் இருப்போம். நான் சாப்பிட எனக்கு சோறே வேண்டாம். ஓகே அதுதான் இந்த பிட்ட போட்டேன். வாங்க வாங்க சாப்பிடுவோம். தெரியுதா கொஞ்சம் பண்ணு மாதிரி தான் இருக்கு. நார்த் இந்தியன் குல்ச்சா இப்படி இருக்குமான்னு எங்களுக்கு தெரியாது. அது இன்னுமே அந்த ரொட்டி மாதிரி இருக்கும். கொஞ்சம் அந்த நம்ம சப்பாத்தி சாப்பிடுவோம்ல, சப்பாத்தி இல்ல இந்த பரோட்டாவோட ரொட்டி இருக்கும்ல, இங்க அப்படி மைதால பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்கும். பட் இது வந்து கொஞ்சம் பண்ணு மாதிரி சூப்பராகவே இருக்கு. இது ஒரு பார்க்கிங் நினைச்சிடாதீங்க. இது நிக்கிற அத்தனை வண்டியுமே பக்கத்துல ஒரு ஹோட்டல் இருக்கு. அண்ட் இந்த மாதிரி ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிடதான் எல்லாரும் வந்திருக்காங்க. அண்ட் நீங்க கார்லாம் எடுத்து வரணும் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமா வந்தீங்கன்னா பார்க் பண்ணிடலாம். இல்லைன்னா கஷ்டம் தாங்க. அந்த மாதிரி பார்க் பண்ணிட்டு நாளைக்கு காலையில எடுத்துட்டு போகலாம். இல்ல சொல்றேன், ஏன்னா அந்த சில பேர் கார்ல வரணும்னு ஆசைப்படுவீங்க. வந்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் வந்து கார் பார்க் பண்ணிருங்க. பெஸ்ட் சொல்றேன், ஸ்கூட்டில பைக்ல வாங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரீட்லயே வாங்கி வச்சு நம்ம காருக்குள்ளே வச்சு கூட சாப்பிடலாம், இல்ல பைக்ல வச்சு சாப்பிடலாம். உங்களுக்கு அதுவும் கஷ்டமா இருக்குன்னா பாய் கூட போட்டு உட்காந்துருக்காங்க. ஆமா நல்ல வைப் கொடுக்குங்க. காத்தோட வைப் கொடுக்கும். இப்ப அடுத்து வந்துருக்கு பாத்தீங்கன்னா பட்டர் குல்ச்சா. இது பாத்தீங்கன்னா அதே தான், பட் அதுல சீஸ் போட்டிருந்தாங்க, இதுல வந்து பட்டர் போட்டிருக்காங்க. சோ பட்டர் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்ப்போம். சேம் டேஸ்ட் தான், ஒரு டிஃபரெண்ட் இல்ல. என்ன கொஞ்சம் உப்பு தூக்கலா இருக்கு அவ்வளவு. அப்படியா? இதெல்லாம் சாப்பிடணும். அதை தோசை ஒரு நாள் நீ அறிவாய் சாப்பிடா மரியாதை கூட்டி போய். ஓ இதுல வேற டீடைலிங். இதுல பாத்து இங்கதான் போட்டோம். ஓகேவா? நீங்க வந்தீங்கன்னா இதெல்லாம் போடணும். ஓகேவா? எல்லாம் போட்டியா?
அவன் என்ன பண்றான் அவன் அங்க போடு. ஓகே பாத்துட்டீங்களா மக்களே, நீங்க சாப்பிட்டீங்கன்னா கரெக்டா அங்க போடுங்க. ஓகேவா, இங்க போட்டுறாங்க. இங்க உள்ள டிஷ்யூ வச்சிருக்காங்க, இந்த டிஷ்யூ அடிச்சிருவானுங்க. இந்த பாட்டில நீங்க இங்க போடணும். எப்போ அது டிஷ்யூ அதான் டிஷ்யூ பண்டல் வச்சிருக்கேன். சின்ன பையன் நாங்களா இல்லைன்னா இப்ப இவருக்கு அது என்ன இருக்கும். அவன் ஆள் இருக்கு பல்க பாருங்க, அவனா அவரை அடிச்சாடுற என்ன தூக்கிட்டு தாங்க போனவர். அப்படி தம்பி ரொம்ப 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 அடிச்சுட்ட சிஏ வேற. கேஸுக்காரங்களே நாங்க தான்டா, கேஸுக்கு பயப்படாதவங்களே நாங்க தான்டா. வாங்க வாங்க போய் ஒரு டீ சின்ன காஃபி போடலாம். ஆனா மசாலா போட்டு ட்ரை பண்ணுமா? இன்னொரு கடைக்கு போறோம் வாங்க. போறோம். அவன் நம்மள வேற பாத்துட்டு இருக்கானே. கொடுங்க, எவ்வளவு கேளுங்க. யாரு கொடுக்கணும்? என்ன பேர் அன்னியன் மாதிரி மாறுறீங்க திடீர்னு? இப்பதானே பாசமா அம்பி மாதிரி பேசுறீங்க, சாப்பிடுடா எல்லாம் பண்ணீங்க. திடீர்னு என்ன காசு கொடு அப்படிங்க. என்ன சாப்பிடு? என்னங்க அன்னியன் படம் ஓட்டிட்டு இருக்காரு? வியாபாரமா நம்ம மட்டும் வந்திருக்கோம். நம்ம சாப்பிட்டோம், வண்டியில நாசமாக்குனீங்க. என்ன கையை பிடிச்சிருத்தியா? நீ என்ன பண்ணாலும் நான் பேமெண்ட் கொடுக்க மாட்டேன், நீங்க தான் கொடுத்தாங்க. என்னங்க சொல்லுவேன், ஒண்ணும் சொல்லாத வீட்டுக்கு போ. இருந்தாலும் சொல்லிதான் அவன். ஒரு குல்ச்சா அண்ட் அதோட பன்னீரோட ரேட் பாத்தீங்கன்னா 300ங்க. 600 மேல அதுலயே போயிருச்சு. நாங்க தெரியாம ஆர்டர் பண்ணிட்டோம், ஆஃப் ஃபுல் சரியா சொல்லல, அதனால அவன் ஃபுல் கொடுத்துட்டான் எங்களுக்கு. 600 ரூபாய் எங்களுக்கு தண்டம். வயிறு ரொம்பல. சோ இனிமே இங்க வந்தீங்கன்னா அவன்கிட்ட பார்த்து ஆஃப் சொல்லி வாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வயிறு உனக்கு மட்டும்தான் ரொம்பல, உனக்கு ரொம்பல அஜய். எங்களுக்கு எல்லாம் வயிறு நிறைஞ்சிருச்சு. நீ மாட்டு தீன திங்க, அதாவது இவனை ஹோட்டல் கூட்டு போன வச்சுங்களேன், என்னெல்லாம் சாப்பிடுவாங்க. காமெடி பண்ண சொன்னா காமெடி இது காமெடி இல்ல, இது சீரியஸ் மேட்ரு. தள்ளிப்போ ஹோட்டல் கூட்டு போனா ஃபர்ஸ்ட் ஒரு ரொட்டி, இந்த தந்தூரி ரொட்டி வாங்குவாங்க. வாங்கிட்டு அது கூட அந்த ஒரு கறி எல்லாம் வச்சு சாப்பிடுவோம். அது ஒரு 2-3 தந்தூரி சாப்பிட்டுருவான். அதுக்கப்புறம் ஒரு ரைஸ் வாங்குவான். பக்கத்துல இருக்கவன் சைனீஸ் ஏதாவது சாப்பிடுவான், ஃப்ரைட் ரைஸ், அதையும் வாங்கி ஒரு அடி அடிப்பான். இதெல்லாம் போத்தாது வீட்டுக்கு போயிட்டு வர சாப்பிடுறாரு நாய். வாங்கி கொடுக்கும் போது இப்படிலாம் சொல்லலாமா சார்? நண்பர்களே பாருங்க, இந்த சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. நீங்களா தெரியுது. அட்ரஸ் லொகேஷன்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல வந்துரும். இந்த வீடியோ உங்களுக்கு கூட சீக்கிரம் வருங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, வெல்கம் டு வீரோவர்ஸ். இன்னும் முடியுமோ சொல்றேன். சூப்பர், கட் பண்ணுங்க. வாங்க.